தேங்க்யூ. சந்தோஷமாக இருக்கீங்களா? திரும்பி ஒரு 4-5 பேருக்கு ப்ரைஸ் லாட் சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா கேளுங்க. சபையை கலகலப்பாக வைங்க, ஆனந்தமாக இருங்க, சிரிங்க. ஆமென். God is so good. Hallelujah. Alright, நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லி let's go. 1 2 3 4. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே மேலே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே, துதி உமக்கே. தலைக்கு மேல தலைக்கு மேல. 1 2 3 4. அவ்வளவுதானா? கைத்தட்டு சகல ஜனங்களே, கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடு அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமா. தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர். கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி நீரே நிரந்தரமா. தூசியை தட்டி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமா. அல்லேலூயா, துதி உமக்கே, துதி உமக்கே. சொல்லுங்க. அல்லேலூயா, துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, என்னை மேலாக்குவி. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, என்னை மேலாக்குவி. அல்லேலூயா, துதி உமக்கே, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. கையை தலைக்கு மேல. லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. ஹே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சின்ன கோஷிக்குள்ள வை, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி ஒக்கி. மேலே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஆமென். இருக்கிற நேரத்துக்குள் 3 வார்த்தைகள் உங்க கூட பேசணும். முகாமுகமாய் சந்தித்த வேதத்தின் சிலருடைய என்கவுண்டர், சந்தித்ததின் அனுபவத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். நெஞ்சில் சாய்ஞ்ச சீஷன் யோவானை குறித்து, இயேசுவின் தாய் மரியாளை குறித்து, கூடாரத்துக்குள் போகும்போதெல்லாம் ஒரு மகிமையின் மேகம் வந்து மோசையோடு முகாமுகமாய் பேசின என்கவுண்டர், பெதஸ்தா குளத்தில் ஒரு முடவனை 38 வருஷத்தில் கர்த்தர் சந்தித்த போது அதிலிருந்து 3 வார்த்தைகள். இன்றைக்கு ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்டோரி. நீண்ட காலம் நாம் பல கோணங்களில் பேசியிருக்கின்றோம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன், தமிழில் நீங்கள் பாருங்கள். Jesus went to the Mount of Olives. Early in the morning he came again into the temple, and all the people came to him,
and he sat down and taught them. Then the scribes and Pharisees, pastormargal, amen, brought to him a woman caught in adultery, and when they had set her in the midst, and they said to him, Teacher, this woman was caught in adultery in the very act. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, ஓகே, caught in the act, where is that fellow? All right. Now Moses in the law commanded us that such should be stoned. பெரிய கல்லால் அடித்து கொன்னுடணும் அப்படின்னு மோசையின் பிரமாணம் சொல்லுது. What do you say, Jesus? This they said, testing him, that they might have something of which to accuse him that he is spoken against the law. But Jesus stooped, put it down, and wrote on the ground with his finger as though he did not hear. So when they continued asking him, he raised himself up and said to them, He who is without sin among you, let him throw a stone at her first. And again he stooped down and wrote on the ground, and then those who heard it, being convicted by their conscience, went out one by one, beginning with the oldest to the last. And Jesus was left alone, but the woman standing in the midst. When Jesus had raised himself up and saw no one but the woman, he said to her, Woman, where are those accusers of yours? Has no one condemned you? She said, No one, Lord. And then Jesus said to her, Neither do I condemn you. Go and sin no more. 3 points I want to speak to you. முதல்ல என்ன ரொம்ப இந்த விஷயத்தை குறித்த ஒரு கன்ஜங்ஷர் என்னென்னா, என்னதான் அவர் எழுதினார்ன்றது தெரியணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. பரலோகம் போகும்போது 2-3 கேள்விகள் முக்கியமாக இருக்குது. அதில் ஒன்று, ஐயா நீங்கள் என்ன எழுதுனீங்க அந்த மண்ணில்? நான் நினைக்கிறேன் அங்கே ரொம்ப இந்த அந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள், அந்த எட்டி பார்த்தவங்க, நிற்க வச்சவனுங்க பாவத்தை பேர் எழுதிட்டு லைனை போட்டு பக்கத்தில் அவன் பாவத்தை எழுதியிருப்பார். பார்த்த உடனே அவனுங்க அங்கேருந்து ஒருத்தனை வெளியே போக ஆரம்பித்தார். அடுத்தவனை குற்றம் சொல்வதற்கும் அடுத்தவனை தண்டிக்கிறதுக்கும் இன்றைக்கி நிறைய வேத பாரகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல என்பது தான் இந்த 8ஆம் அதிகாரம் நமக்கு காட்டுகிறது. அன்றைக்கிருந்த திருச்சபையினுடைய மோஸ்ட் ஃபேமஸ் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இயேசுவை தான் ஒரு விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட பெண் சந்திக்கிறாள். இஸ் அ மோஸ்ட் ஃபேமஸ், வெல் நோன், ரெஸ்பெக்டட் சர்ச் லீடர். அப்படிப்பட்டவரை வந்து சந்திக்கிறார். தூக்கி எறிகிறார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அதுவும் தேவாலயத்தின் வளாகத்தில். அண்ட் காட் இந்த வெரி ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவள் வாழ்க்கை முடிய போகுது. ஏன்னா அடிக்கிற கல்லெல்லாம் ஒன்றுன்னு அவ்வளோ பெருசு. மண்டையில் 4 பட்டுச்சுன்னா மூளை செதறி செத்து போயிடுவா. ஷீ இஸ் கோயிங் டு டை. இதுக்கப்புறம் கணவரை அவள் சந்திக்க வாய்ப்பு கிடையாது, செத்துட்டார்னா. என்ன நடந்துச்சுன்ற உண்மையை கூட கணவர்கிட்ட விளக்க வாய்ப்பு இல்லை. பிள்ளைகளை இனி பார்க்க முடியாது. வெக்கம், சமுதாயத்துக்கு முன்னாடி கேவலப்படுத்தி இந்த மாதிரி ஒரு செயலில் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிற்க வச்சது வெக்கம். அதுவே தானாகவே செத்துடணும்னு நினைக்கக்கூடிய கேவலத்தில் அவள் இருக்கிறாள். ஒரு ஷேம்ஃபுல் திங் ஃபார் ஹர். இந்த நேரத்தில் இயேசுவை அவள் சந்தித்தாள். ஹர் லைஃப் டோட்டலி சேஞ்ச்ட். நான் நினைக்கிறேன் கடைசி இயேசு சிலுவைக்கு போகிற வரைக்கும் அவள் இயேசுவையே பின்பற்றி இருப்பாள். She had a totally changed life because of the love and the compassion of my Lord Jesus Christ. மன்னிக்க கற்றுக்கோங்க, அதுதாங்க கிறிஸ்தவம். She learned something about Jesus. இயேசுவை குறித்து அவள் கற்றுக்கொண்டால் நாமும் கற்றுக்கொள்கிறோம். நம்பர் 1, இயேசு தண்டிக்கிறவர் அல்ல. Jesus is not condemning. இயேசு தண்டிக்கிறவர் அல்ல. ஏதோ ஒரு காரணத்தால் இன்றைக்கி ஒரு பிக்சர் திருச்சபை பெயிண்ட் பண்ணி, அதாவது கடவுள் மற்ற பேரையும் அடித்து தொலைச்சி துவைச்சு அப்படின்னு ஒரு தோற்றத்தை, ஒரு படத்தை இன்றைக்கி சபை காட்டுகிற அந்த பங்கில் 8ஆம் அதிகாரம் எனக்கு என்ன சொல்லுதுன்னா, அவர் தண்டிக்கிறவர். ஃபுல் செய்தியை கேட்காம தீர்ப்பு எடுத்துடாதீங்க. ஆங்கிலத்தில் இப்படி சொல்வார்கள், ஹண்டர்ஸ் ஹண்ட், கால்ஃபர்ஸ் கால்ஃப், சின்னர்ஸ் சின். தமிழாக்கம் சொல்ல முயற்சி செய்கிறேன். வேட்டையாடுகிறவன் வேட்டையாடுவான், மாற்றிக்கிறேனே, கிரிக்கெட்டர் கிரிக்கெட்டை விளையாடுவான், பாவிகள் பாவம் செய்வார்கள். புரியல உங்களுக்கு? இப்படி தான் ஒரு சபையில் கேட்டேன். வேட்டையாடுறவன் என்ன செய்வான்? வேட்டையாடுவான். கிரிக்கெட்டர் என்ன செய்வான்? கிரிக்கெட்டர். பாவிகள் என்ன செய்வான்? பொய் சொல்லுவான் பாஸ்டர். ஆமென். சின்னர்ஸ் சின். இப்படியெல்லாம் ஏதாவது நடக்கும்போது
இந்த பாஸ்டருங்களுக்கும் சபைக்கும் விசுவாசிகளுக்கு இது ஒரு ஷாக்காக இருக்குது. இப்படி செஞ்சிட்டானே அப்படின்னு ஷாக்காக இருக்குது. என் இயேசுவுக்கு அது ஒரு ஷாக்காகவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் பாவிகள் என்ன செய்வார்கள், பாவம் செய்வார்கள். As believers we are shocked when a sinner sin. இந்த ஒரு வெள்ளைக்காரர் முன்னாடிலாம் வருவார், 20 வருஷம் முன்னாடி இந்த சர்ச்சுக்கு வருவார். அவரை கூப்பிட்டு நான் காரில் போவேன். போகும்போது கார் போகுது, பைக்கு போகுது, மாட்டு வண்டி போகுது, ட்ரைசைக்கிள் போகுது, சைக்கிள் போகுது, பைக்கு போகுது, கார் போகுது, லாரி போகுது, ட்ரக்கு போகுது, குறுக்கில் பண்ணி போகுது. அவர் என்கிட்ட கேட்பார், எப்படி தான் வீட்டுக்கு போய் சேர்றீங்க, என்னால் இது ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு. நான் சொன்னேன், இதெல்லாம் வரும்னு எங்களுக்கு நல்லா ஆனால் பழகிடுச்சியா அப்படின்னு. ஐ எம் நாட் ஷாக்ட். அவர் அந்த ஏதாவது குறுக்கில் வந்து அப்படின்னு அவர் அப்படியே பயப்படுறாரு. சொல்ல ரொம்ப விசுவாசம் தேவை உங்கள் காரில் வர்றதுக்கு அப்படின்னு. இப்போ உங்கள் ஊரில் எப்படின்னு கேட்டேன். நாங்கள் போகிற லேனில் எதுவும் வராதுன்ற நம்பிக்கையிலே போகிறோம், வந்தால் இடிச்சு தள்ளிடுவாங்க. ஸோ எங்களுக்கு வரும்னு தெரியும் என்பது போல் இயேசுவுக்கு அது ஷாக்கே அல்ல. ஏன்னா பாவிகள் என்ன செய்வார்கள், பாவம் செய்வார்கள்னு அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அவர் கண்டம் பண்ணவில்லை. ஜீசஸ் வாஸ் நாட் கண்டமிங். இந்த கண்டம் பண்ணுறவங்களை போய் நல்லா படித்து பாருங்கள். அவங்க என்ன மனப்பாங்கள் நிற்கிறாங்கன்னா, உன்னை விட நான் பரிசுத்தம்னு நினைக்கிறாங்க. அதுதான் அங்கே பிரச்சனை. யாரும் யாரை விட பரிசுத்தர் அல்ல. உண்மையாக ஒரே ஒரு பரிசுத்தர் இருப்பாரானால் இயேசு ஒருவர் மட்டும்தாங்க. லெஜிட்டிமேட்லி பிறரை விட எல்லாரை விட பரிசுத்தர் என்று தீர்க்கப்படுகிற ஒருவர் இருப்பாரானால் என் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தாங்க. ஜீசஸ் இஸ் நாட் கண்டமிங். ஆமென். அவர் கண்டம் பண்றவர் அல்ல. மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்கிரிப்சர் in the New Testament or the Bible கேட்டா யோவான் 3:16. For God so loved the world that he gave his only begotten son, that whosoever shall believeth in him should not perish but have everlasting. For so அப்படின்னு சொல்லி everlasting தான் most famous verse in the Bible. அது 16வது வசனம். 17 என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, படிச்சு பாருங்க. ஃபார் காட், அதே ஃபார் காட் என்று தான் 16 சொல் தொடங்குது. 17 ஃபார் காட் சென்ட் நாட் ஹிஸ் சன் இன்டு த வேர்ல்ட் டு கண்டெம் த வேர்ல்ட் பட் that the world through him might be saved. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பல, மாறாக ரட்சிக்க அனுப்பினார். ஏங்க உங்களை தண்டிக்க அனுப்பலங்க, உங்களை ஆக்கினைக்குள்ளாக அனுப்பலங்க, உங்களை வாழ வைக்க தாங்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். என்னையும் இந்த இடத்திலும் உயர்த்துவார் என்று நம்புறவங்க ராமேன் சொல்ல மாட்டீங்களாங்க. 16, 17, 18 என்ன சொல்லுகிறது? ஆமென். 18 இப்படி சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவர் விசுவாசிக்கிறவங்க எல்லாம் வலது கை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை என்ன செய்ய மாட்டார், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவே மாட்டேன்றார். ஆமென். ரோமர் 8 இப்படி வாசிக்கிறோம். Now there is no, 8ஆம் அதிகாரத்தில், now there is no condemnation to them that are in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருப்பானாலான் அவனுக்கு என்ன இல்லையா, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பக்க சொல்லி இல்லைனா இல்லை. நமக்கு இந்த இல்லைய சரியா சொல்ல தெரியல, அதனால இந்த இல்லைய வேண்டாத மாதிரியெல்லாம் விளக்கி சொல்றது. ஆமென். சிலது நமக்கு இல்லைன்னு சொல்ல தெரியாதனால இல்லைய எக்ஸாஜரேட் பண்ணிகிட்டே இருப்போம். திரும்பியும் சொல்கிறேன், நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஆனால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு. நம்ம சகோதரிகள் சிலரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், உங்களல்ல, நீங்கள் நல்லவங்க. 250 சாரி அடுக்கி வச்சுருப்பாங்களாம் பீரோவில், ஒன்று கூட இல்லைங்க. இல்லைன்றதை எக்ஸாஜரேட் பண்ணுறதுல இந்தியர்கள் திறமை பெற்றவர்கள், அதிலும் சகோதரிகள் என்று சொல்லுகிறார்கள். இருக்கிற ஓட்டை நான் இழக்க விரும்பவில்லை, ஆகையால் நான் எதுவும் சொல்லவும் இல்லை. பெஞ்சமின் இருக்கான் இல்லையா வீட்டில் முன்னாடி, அவனுக்கு பொய் சொல்ல தெரியாது. அது என்னமோ தெரில, அவருக்கு அது பிடிக்காது. பொய் சொல்கிறதான் அவர் பிடிக்காது. அதனால் அவங்ககிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராவது வந்தால் இருக்கிறத உண்மையாக சொல்லிவிடுவான். ஒரு நாள் நான் உள்ளே இருக்கேன், இப்போ காரெல்லாம் கழுவிட்டு இருக்கனால நான் சொன்னேன், ஐ எம் நாட் ட்ரெஸ்ட். இஃப் சம்படி கம்ஸ் டு த கேட் டெல் தம் ஐ எம் நாட் அவைலபிள். இல்லைன்னு சொல்லாத, அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டேன். அவன் அவங்க உட்காந்து ஏதோ விளையாட்டுருக்கான். அந்த நேரம் பார்த்து 5 நிமிஷத்தில் யாரோ ஒருத்தர் பாஸ்டர் இருக்காரான்னு கேட்டார். கார் வாஷ். இல்லைன்னு சொல்லலை, பொய்யும் சொல்லலை, நமக்கு எதிராக வம்பு. கார் வாஷ். அவருக்கு ஒன்றுமே புரியல, அவர் பாட்டு போயிட்டார். இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு நிறைய விதங்கள் உண்டு. ஆனால் என் பைபிள் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால்
சத்தமா சொல்லுங்க, அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு. நல்ல விசுவாசமா அதுக்கு ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். there is no condemnation அப்படின்றார். ஆமென். ஸோ இயேசு ஏன் எப்படி தைரியமா உங்களை என்ன இன்னைக்கு பார்த்து, ரோமர் 8 பைபிள் சொல்லுது உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன் தெரியுமாங்க? நம்ம ஒரு பைபிள் ஸ்டடி நீண்ட நாள் பண்ணோம். கடவுள் உங்களை நீதிமன்றத்தில் நிற்க வச்சு எல்லாத்தையும் அலசி பார்த்துட்டு உன் குற்றம் குறைவுகளை தெரிஞ்சு, இன்னும் நீ என்ன செய்வேன்னு தெரிஞ்சும் உன்னை டிக்ளேர் பண்ணார். என்ன தெரியுமா? நீ குற்றமற்றவன். ஐ டிக்ளேர் யூ நாட் கில்ட்டின்ட்டார். நாட் கில்ட்டி எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யூ ஆர் டிக்ளேர்ட் நாட் கில்ட்டி. ஆமேன். இப்படி அவர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க போய் ஐயோ நான் ஒரு பாவி, நான் ஒரு துரோகின்னு சொன்னீங்கன்னா அவர் உன்னை பார்த்து என்ன சொன்னாரு? அட பாவி, உன்னை நான் நீ குற்றமற்றவன்னு சொல்றதுக்கு நான் எவ்வளோ சிரமத்தை எடுத்து என் உயிரை கொடுத்துதாண்டா உன்னை குற்றமற்றவன்னு சொன்னேன், என்னை கேவலப்படுத்தாதீங்கன்னு சொல்றார். ஆமாம். நீங்க என்னைக்கு உங்களை திரும்ப விசுவாசிக்கிற நீங்க குற்றம் செய்யாதிருங்களான செய்யும் போது திரும்ப நான் பாவின்னு உங்களை நீங்க தீர்க்கும் போது அவர் செஞ்ச செயலை நீங்க கேவலப்படுத்துறீங்க. ஆகையால் இன்னைக்கு தைரியமா சொல்றேன், நான் ஆராதிக்கிற என் தேவன் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்காதவர். விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யூ ஆர் நாட் கில்ட்டி. உங்கள் பாவத்தெல்லாம் எடுத்து குமாரன் மேலே வச்சு உங்கள் தண்டனை அவர் மேலே வச்சு உங்களை விடுவித்தாரே. ஸோ த பாயிண்ட் நம்பர் 1 இஸ் ஜீசஸ் டஸ் நாட் கண்டம். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. இங்கிலீஷில் சிம்பிளாக சொன்ன, தமிழில் சொன்னால் நானும் உன்னை என்ன செய்யலை, தண்டிக்கலைன்றார். தண்டிக்கலைன்னார். ரெண்டாவது, இப்படி சொன்னோன்னு நீங்கள் அப்பாடா தண்டிக்கவே இல்லை, அப்போ எப்படி வேணால் இருந்துக்கலாம். ரெண்டாவது அவர் சொன்னார், நானும் உன்னை என்ன செய்யலை, தண்டிக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார், இனி நீ பாவம். ஸோ பாயிண்ட் நம்பர் 2 எடுத்துக்கிறேன். ஹீ இஸ் நாட் கண்டமிங். மை ஜீசஸ் இஸ் நாட் கண்டமிங், பட் ஹீ இஸ் நாட் காம்ப்ரமைசிங். அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை. அவர் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறவர். பாவம் செய்யாத, நான் உன்னை தண்டிக்கல, ஆனா இனி நீ பாவம் செய்யாத என்றார். He is not condemning, neither is he compromising. தண்டிக்கவும் இல்லை, அதே நேரத்தில் சமரசமும் செய்யற மாதிரி இல்லை. அவர் எப்படி பாஸ்டர் புரிஞ்சுக்கிறது? அதாங்க என் ஆண்டவர். ஆமென். அவரை மாதிரி ஒருத்தர் இல்லைங்க. அவர் உன்னை தண்டிக்கவும் மாட்டாராம், ஆனா சமரசமும் செய்ய மாட்டாராம். He is such a great God. தண்டிக்கவும் மாட்டாரு, சமரசம் செய்யவும் மாட்டார். சொல்லிகிட்டே போகிறேன், புரிஞ்சுப்பீங்க. நம்ம இந்த காலத்தில் ஒரு தலைமுறை போகிற போக்கு பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. ஐ மீன் எல்லாமே சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. நம்ம ஒரு வித்தியாசமாக இருந்துடணும், நம்ம ஒரு சாட்சியாக இருந்துடணும். ஐ மீன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டது அவர் பூமியில் இருந்த போது. என்னன்னா பாவிகளுக்கு நண்பன். என்ன நண்பனா? பாவிகளுக்கு நண்பன் அப்படின்னு. A friend of sinners அப்படின்னு பைபிள் சொல்லியது. மத்தேயு 11:19 அந்த வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவர் பாவிகளுக்கு யாரா இருக்காராம்? நண்பனாக இருக்கிறார். அதே இயேசுவை பாவிகளுக்கு நண்பன் என்று சொன்ன இயேசு பைபிள் எப்படி சொல்லிச்சுன்னு பாருங்க. எபிரேயர் நிருபம் 7:26 ஆமென். பரிசுத்தமும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு. ஏங்க இந்த பைபிள் பாவிகளுக்கு நண்பன்றாரு. நிருபக்காரன் சொல்றார் அவர் பாவிகளுக்கு விலகினவருமா இருக்கிறார். சி, இந்த ரெண்டு ஃபேஸையும் பார்க்குறோங்க. ஆண்டவர் உன்னை தண்டியாதவர், அதே நேரத்தில் சமரசம் செய்யாதவர். பாவிகளுக்கு நண்பனாகவும் இருக்காரு, பாவிகளை விட்டு விலகினவராகவும் இருக்கிறார். பைபிள் இஸ் so deep and so powerful. He is separate from sinners, but he is not. He loves sinners. He will be with sinners, but he is not compromising. நல்லா கேட்டுக்கோங்க, ஆழமா கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்களேன். நீங்களும் நானும் சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. நம்ம எல்லார் மேலும் அந்த கடமை விழுந்திருக்குன்னு தான் நம்ம உணர்கிறோம். நல்லா கேட்டுக்கோங்க. ஆனால் கடவுள் உங்களை தண்டிக்க மாட்டார், சமரசமும் செய்ய மாட்டார். அதே நேரத்தில் நல்லா கேட்டுக்கோங்க, அதே நேரத்தில் இந்த கிறிஸ்துவை நான் பிறருக்கு சொல்ல வேண்டுமானால், இந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நான் நிற்கிற என்னுடைய மேடையின் அஸ்திபாரம் என்ன தெரியுமாங்க? என் வாழ்க்கையின் சாட்சி தான். கேட்காதவங்களை இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். சுவிசேஷத்தை நான் அறிவிப்பதற்கு
அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த மேடையின் அஸ்திபாரம் என்ன தெரியுமாங்க? என்னுடைய சாட்சி தான். அந்த சாட்சி குலைஞ்சிடுச்சுன்னா அந்த மேடையில் நின்று கொண்டு என்னுடைய ஆண்டவரை குறித்த சுவிசேஷத்தை நான் சொல்ல இயலாமல் போய்விடும். அதனால இயேசு எப்படி இருக்காரு? பாவிகளுக்கு நண்பனாகவும் இருக்காரு, பாவிகளுக்கு விலகியும் இருக்காரு. நீ உங்களை தண்டிக்கவும் மாட்டாரு, ஆனா சமரசம் செய்யவும் மாட்டாரு. ஆகையால் நீ என்ன செய்யணும்? உன் சாட்சியை காத்து கொண்டாதான் என் சிலுவையின் உபதேசத்தை நீ பிறருக்கு அறிவிக்க உன் மேடைக்கு அஸ்திவாரமே உங்க சாட்சி தான். இப்போ நான் ஒரு பேலன்ஸ் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆழமாய் சிந்தியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. He is not condemning, but he is not compromising either. That is my Jesus. He is a friend of sinners and he stays away from sinners. Wow. அந்த பேலன்ஸ் அவரால் தான் பண்ண முடியும். அவரை நம்புறவங்கெல்லாம் வாழ்ந்திருப்பீர்கள், ஜீவியத்தை காத்துக்கொள்வீர்கள். இப்படி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. சொல்லணும்னு எனக்கு தோணுகிறது. சபை சொல்ல பயப்படுகிறது. நான் சொல்கிறேன். மலாக்கி 2:16 அதன் ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். மலாக்கி 2:16 இப்படி சொல்லார், தள்ளி விடுதலை நான் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன். இங்கிலீஷில் ஐ ஹேட் டிவோர்ஸ் அப்படின்றார். விவாக ரத்தை நான் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன்ட்டார். யாரும் கவலைப்படாதீங்க, நல்லா கேளுங்க. நான் அதை வெறுக்கிறேன்றார். ஏன் வெறுக்கிறேன்? ஏன் அதை நான் வெறுக்கிறேன்னா, இப்போ திருப்பி அந்த ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்து சொல்கிறேன். பாருங்க என்ன ஒரு அமைதி வந்துச்சு. விவாக ரத்தை நான் வெறுக்கிறேன், ஆனால் ரத்து செய்தவர்களை நான் நேசிக்கிறேன். See, that is the balance of my God. ஏன் விவாகரத்தை நான் வெறுக்கிறேன் அப்படின்னா, அது குடும்பம் கொலையும், ஜனங்கள் கஷ்டப்படுவாங்க, சந்ததி உருப்படாமல் போயிடும், பல அசைவுகளை காணும், நீதிமன்றம் போனோம், பணங்கள் வீணாகும், நீ கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிப்பேன்னு தெரிஞ்சு கர்த்தர் சொல்றார், விவாகரத்தை நான் வெறுக்கிறேன். பிரிகிறவர்ல நான் வெறுக்கலை, விவாகரத்தை நான் வெறுக்கிறேன்ட்டார். ஸோ ஒரு பாஸ்டர் அழகாக ஒரு முறை சொல்லதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடிச்சுக்கிட்டு நரகம் போகிறத விட பிரிஞ்சுட்டு பரலோகம் போனார். அவரை தான் அதுக்கு விளக்கம் கேட்கணும். ஸோ விவாகரத்தை கர்த்தர் வெறுக்கிறாரு. ஏன்னா அது உங்களை குலைச்சி கண்ணீரில் வச்சிரும். ஆனால் பிரிஞ்சவங்களை கர்த்தர் நேசிக்கிறாரு. சரி, நான் பேலன்ஸாகவே கொண்டு போகிறேன். அவர் உங்களை தண்டிக்க மாட்டார், ஆனால் அவர் சமரசமும் செய்ய மாட்டார். ஒரு கார் போய் இடித்து நீங்கள் சாவறத கர்த்தர் விரும்பலை, ஆனால் அடிப்பட்டவங்களை கர்த்தர் வாழ வைக்கிறார். அந்த பேலன்ஸ் நியூ லைஃப் சர்ச் புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இதெல்லாம் சொல்கிறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிற காலத்தில் நான் ஒரு வித்தியாசம் இல்லையா சொல்ல மாட்டீங்களா? இட்ஸ் அ வயலண்ட் ஹாரிபிள் சிச்சுவேஷன் பைபிள் சொல்லிச்சு. டிவோர்ஸ் இஸ் அ வயலண்ட் ஹாரிபிள் சிச்சுவேஷன் பிகாஸ் இட் எஃபெக்ட்ஸ் யூ, இட் எஃபெக்ட்ஸ் யுவர் ஃபேமிலி, இட் எஃபெக்ட்ஸ் யுவர் சில்ட்ரன். அதனால் கட்டினவங்கெல்லாம் கரை சேர்ந்துருங்க. ஹி ஹேட்ஸ் டிவோர்ஸ் பட் ஹி லவ்ஸ் பீப்புள். ஆமேன். நீங்கள் குற்றம் செய்யக்கூடாது, ஆனால் செய்யும்போது ஒன்று அவர் வெறுக்க மாட்டார். புரிஞ்சதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. உன் கூட வருவார், உன்னை நேசிப்பார். ஹி வில் நாட் காம்ப்ரமைஸ். சமரசம் செய்ய மாட்டார், ஆனால் நீ உழுந்தாலும் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டார்? விலக மாட்டார். அதாங்க எங்க இயேசு. He does not condemn but he does not compromise. And finally I want to close number 3. இயேசு தண்டிக்க மாட்டார், இயேசு சமரசமும் செய்ய மாட்டார். மூணாவது, அந்த பெண்ணை பார்த்தபோது என் இயேசுவுக்குள்ளே இருந்த உணர்வுகள், இமோஷன் ஒன்று இருக்கு இல்லையா? ஒருத்தங்க அழுகுறாங்க, இல்லை உடஞ்சாங்க, தப்பு செய்கிறாங்க, உள்றாங்க, கவுந்துட்டாங்கன்னா நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும் பாருங்க. ஏதோ ஒரு இமோஷன் அசையும் பாருங்கள். இயேசுவுக்கு இருந்த ஒரே ஒரு உணர்வு என்ன தெரியுமாங்க? மனதுருக்கம். ஒன்லி கம்பேஷன், ஒன்லி லவ். அன்பு மட்டும்தாங்க இருந்துச்சு. நம்ம ஆளுங்க நிறைய பேருங்களுக்கு அன்பே கிடையாது, வம்பு தான் இருக்கு. Amen. So only emotion Jesus felt when he saw the woman. ஒரு பெண்ணை கொண்டு வந்து தூக்கி எறிஞ்சு இவளை நான் கையும் களமாக பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்லெறிய வந்த போது இயேசுக்குள்ள அசைஞ்ச ஒரே ஒரு இமோஷன், உணர்வு என்ன தெரியுமாங்க? அன்பு மட்டும்தாங்க. இயேசு அன்பா இருக்கிறார். ஜீசஸ் இஸ் லவ். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல, எந்த நிலையிலையும் இருந்தாலும் உன்னை நேசிக்கிற ஒருவர் என் இயேசு ஒருவர் மட்டும்தான். He did not get angry at her. அவளை கண்டு கோபப்படவில்லை. He felt love for her. சொன்ன, நானும் உன்னை தண்டிக்கல,
இனி நீ என்ன செய்யாத, நான் சமரசமும் செய்யலை, ஆனால் எனக்குள்ள அசைஞ்ச ஒரே ஒரு உணர்வு மனதுருக்கம். மனதுருக்கம், கம்பேஷன், லவ் ஃபார் யூ. ஆமென். பைபிள் சொல்லுகிறது மத்தேயு சுவிசேஷம் 9:36 when he saw the multitude, 9:36 of the book of Matthew, gospel according to Matthew, when he saw the multitude he was moved with compassion on them. ஜனங்களை பார்த்து, அவங்க வேதனையை பார்த்து, அவங்க பாவங்களை பார்த்து, அவங்க வருத்தங்களை பார்த்தபோது இயேசு என்ன செஞ்சாருங்க? மனதுருகினார். he was not angry at her, he just felt love for her. ஆமென். இயேசுவை எப்படியாவது ட்ரிக் பண்ணணும், ஏதாவது இவர் சட்டத்தை மீறினார்னு சொல்லி அவரை சிலுவையில் அறையணும் என்றெல்லாம் நினச்சி அவரை ட்ராக் பண்ண, அவரை சிறைப்பிடிக்கணும்னு நினச்சி குற்றங்கள் அவர் மேலே வைக்கணும்னு தான் இதை செய்கிறாங்க. இயேசு அந்த பெண்மணி மேலே மனதுருகத்தை காண்பித்தார். ஒரு 4 பேரை தட்டி சொல்லுங்க, இயேசுவை போல யாருமே இல்லைங்க. பைபிள் சொல்லுகிறது, நல்லா கேளுங்க, she was caught in adultery. இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது she was caught in the act அப்படின்றார். செஞ்சிட்டு இருக்கும் போதே பிடிச்சிட்டாங்கன்னு தான் பைபிள் சொல்லுதுங்க. she was caught. எப்பவுமே நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதெல்லாம் ஓகே காட்டுக்கிட்டு அவன் எங்க? அவனும் ஒரு கல்லை தூக்கிட்டு அங்கே நின்றுருப்பான், இவர் நல்லவர் மாதிரி, வாடா நான் வருவேன்ல பரலோகத்துக்கு. ஸோ she was caught in the act. சிலர் பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கேன், repentance before you are caught is true repentance. நீ செயலில் சிக்குவதற்கு முன்பாக, பிடிக்கப்படுவதற்கு முன்பாக மனம் திரும்பினாதான் அது மனம் திரும்புதல் என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நான் ஒத்துக்கொள்ளலை. ஒரு மனிதன் ஆமென் செஞ்ச செயலை செஞ்ச பின்னாடியும் அவன் மனம் திரும்பினா கர்த்தர் அவனை நேசிக்கிறான். ஏன் அதுக்கு மெல்ல ஆமேன்னு சொன்னீங்க? என் பைபிள் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் செய்கிறதுக்கு முன்னாடி மனம் திரும்பணும், நல்ல செஞ்சு மாட்டிக்கிட்டு மனம் திரும்பணும் எல்லாம் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்து. ஏங்க நல்லா தானே பேசிகிட்டு இருக்கேன், நல்ல ஒரு அலையில சொல்லுங்கண்ணே. From Genesis through the end of it, the people were caught and they still repented and God forgave them. இந்த இருதயம் சபைக்கு வந்துட்டா இந்த தேசம் சந்திக்கப்படும். கடவுள் எனக்கு அந்த இருதயத்தை தரட்டும். இல்லையா சொல்ல மாட்டீங்களாங்க? Point is not you get caught or not. நீ பிடிக்கப்பட்டியா பிடிக்கப்படலையா என்பதெல்லாம் முக்கியம். ஒரு விஷயத்தில் கர்த்தர் அன்பை உணர்ந்த பின்னாடி அந்த விஷயத்தை குறித்த சிந்தனையை மாற்றி வாழுகிற விசுவாசியாக நீங்கள் இருந்துட்டாதாங்க வெற்றி. ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், நான் இப்படி நம்புகிறேன், அந்த பெண்ணை கர்த்தர் மன்னித்த பின்னாடி அவள் வாழ்க்கை ஒரு நாளும் பழைய பக்கம் திரும்பவே இல்லை. She lived a blessed life. Hallelujah. There was so much compassion in him. அவரை போல அன்பும் மனதுருக்கம் உள்ளவர் இந்த உலகத்தில் எவருமே. 2 விஷயங்களை சொல்லிவிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் விரைந்து போகலாம். ஒரு பெண்மணி, ஒரு குடும்பம், புருஷன் மனைவி, கல்யாணமாய் 20, 25, 30 ஆண்டுகள் ஆயிட்டு நீண்ட ஒரு காலம் சந்தோஷமாக வாழ்ந்த குடும்பம். ஒரு நாள் அந்த சகோதரன் ஒரு ஆராதனைக்கு போகிறார். அந்த ஆராதனையில் சில நேரம் பரிசுத்தாவியானவர் அசைவாடுறார் பாருங்க. அவர் ரொம்ப பாரப்படுத்திச்சு. என்ன பாரப்படுத்திச்சுன்னா, என் மனைவி கிட்ட இந்த விஷயத்தை, ஏதோ ஒரு விஷயத்தை, அது போகும்போது என்ன பாசன்னு கேட்காதீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நான் இந்த 30 வருஷமும் என் மனைவி கிட்ட சொல்லலை, இதுக்கு மேலே நான் சொல்லாமல் இருக்க என்னுடைய மனசாட்சி அனுமதிக்கலை, அதனால் நான் போய் இன்றைக்கி சத்தியமாக என் மனைவி கிட்ட முட்டிக்கால் போட்டு என்னை மன்னிச்சிடுங்கம்மா, இப்படியெல்லாம் நான் செஞ்சேன், நான் இது வரைக்கும் உன்கிட்ட சொல்ல மறைச்சி வாழ்ந்தேன், இதுக்கு மேலே மறைக்க என்னால் முடியல, நான் உன்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்ல போனார். அது அம்மா சமையல்லாம் கொடுத்துச்சு, முட்டிக்கால் போட்டு அழுதுகிட்டே சொன்னாராம், இதெல்லாம் மறைச்சிட்டேன், இன்றைக்கி உன்கிட்ட சொல்லிடுறேம்மா, என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னாராம். அந்த அம்மாவும் அழுதுட்டு அழகாக ஒரு வார்த்தை சொல்லிச்சான், இதை முதல்ல என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் சேர்ந்து அதை சுமந்திருப்பேனே, நீ 30 வருஷம் ஏன் தனியாக சுமந்தேன்னு கேட்டாங்களாம். இது நம்ம பொண்ணுங்க யார்கிட்ட கேட்டுருக்கணும். இட்லியெல்லாம் பறந்துருக்கும். She said, if you had told me this before, you didn't have to carry this burden alone. I would have carried it with you. என்ன ஒரு மனப்பாங்கு! ஒரு மனைவிக்கே தன் புருஷனுடைய தவறுகள் குப்பைன்னு தெரிஞ்சோம்
இதை முதல்ல சொல்லியிருந்தா நானும் கொஞ்சம் சுமந்திருப்பேனே, நீ தனியாக இவ்வளோ வருஷம் சுமந்துட்டியேன்னு கண்ணீர் வடித்து அன்பை வெளிப்படுத்தின ஒரு மனைவிக்கு அவ்வளோ மனதுருக்கம்னா, மனதுருக்கத்தின் உச்சியில் இருக்கின்ற என் தெய்வம் எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவர். ரெண்டாவது இப்படி சொல்கிறேன், ஒரு மனிதன் தன்னுடைய 30-40 வயசு வந்தபோது ட்ரக் ஆடிக்டாக மாறி போதை மருந்துக்கும் குடிப்பழக்கத்திற்கும் பல்வேறு பழக்கங்களுக்கும் அடிமையாய் வாழ்க்கை சிதறிப்போன ஒரு மனிதன் தேவாலயத்தில் போய் இந்த பாஸ்டரை சந்திக்கிறார். சில வாரங்கள் பாஸ்டர் அவர் மேலே கவனம் வைத்து கிறிஸ்துவண்டையே அவரை நடத்திட்டு வராரு. அப்போ ஒரு நாள் கேட்டார், ஏன் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, ஏன் சாத்தானுடைய பிடியில் சிக்கிக்கிட்ட அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாராம், நான் சின்ன பையனா 6-7 வயசு இருக்கும்போது என் தகப்பனார் எங்கள் அம்மாவை உதைச்சிட்டு என்னை காலால் உதைச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போனது தான். இன்ன வரைக்கும் என் தகப்பனை நான் திரும்ப பார்க்கவே இல்லை. போனவர் எங்கே போனார்னே தெரியாது. 2 வருஷத்தில் எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் வயிற்றில் வந்து எங்கள் அம்மாவும் செத்து போயிட்டாங்க. எங்கள் அம்மாவின் தங்கச்சி சகோதரி தான் என்னை சின்ன வயதிலிருந்து வளர்த்து உருவாக்கினார்கள். அந்த வாழ்க்கை தந்த அடியின் வேதனைகள் என்னை கொண்டு போய் சாத்தான் பிடியில் வைத்து போதைக்கும் குடிப்பழக்கத்திற்கும் நான் ஒரு அடிமையாக மாறி வாழ்ந்துட்டேன் என்று கண்ணீர் வடித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களாங்க? ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கை மாறியது. இன்னைக்கு அவர் ஒரு சிறந்த பாஸ்டராக இருக்கிறார். அவர் ஊழியத்தில் ஆயிரக்கணக்கான பேர் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். என் ஆண்டவர் எந்த மனிதனையும் எந்த நிலையில் இருந்தாலும் தண்டியாதவர், சமரசம் செய்யாதவர். அதே நேரத்தில் மனதுருக்கத்தோடு அரவணைத்து வாழ வச்சு உன் பாரங்களை சுமந்து உனக்காக எதையும் செய்வதற்கு அஞ்சாத என் தெய்வம் இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தந்து உங்களை வாழ வச்சு உன்னை அழகு பார்த்து உன் பாவங்களை மன்னித்து உன் குற்றங்களை மன்னித்து கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் மீறுதல்களை மன்னிக்க என் இயேசு வல்லவர். அவர்கிட்ட வருவீங்களா? எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. Come to Jesus. லாஸ்ட் அப்படி சொல்கிறேன், பைபிளில் பழைய ஏற்பாட்டில் நல்லா கேட்கணும், முடிச்சிடறேன். பழைய ஏற்பாட்டில் அசுத்தம் சுத்தத்தோடு சேர்ந்தால் சுத்தத்தை அசுத்தமாக்கிவிடும். ஆமென். இன்னொரு வாட்டி, பழைய ஏற்பாட்டில் ஒரு சுத்தத்தை அசுத்தம் தொட்டால் சுத்தத்தை அசுத்தமாக்கிவிடும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எங்கள் பரிசுத்தத்தை, நான் சொன்னதின் இயேசுவை, அந்த சுத்தத்தை அசுத்தம் தொட்டால் அசுத்தம் சுத்தமாகுவதாங்க என் இயேசு. Come to Jesus. He loves you. He loves you unconditionally. இந்த பைபிள் எதற்கு தெரியுமா? உன்னை அவரும் தண்டிக்க மாட்டார். He is not a condemning God, but he is not a compromising God, but he is a God of great compassion. Let me give these 3 words to you again. He is not a condemning God. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் எனக்கு தருகிற பாடத்திலே சிறந்த பாடம். அவர் தண்டியாதது. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு அடுத்த வாரம் சர்ச்சுக்கு தைரியமா வந்து உட்கார். நான் நினைக்கிறேன், அந்த கையும் களவுமாய் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்மணி ஒரு நாளும் இருந்த நிலையில் இருந்ததே இல்லை. நம்மளை தான் இதெல்லாம் ஷாக் பண்ணுது. Jesus loves you. ஒரு 5 பேரை தட்டி இயேசு உன்னை ரொம்ப நேசிக்கிறார். இப்போ எதோ குப்பை சொல்கிறியா சொல்லிக்கோ. ஆனால் அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், நானும் உன்னை என்ன செய்யல. ஆனால் ஒன்று சொல்லுவார், நான் சமரசம் செய்ய மாட்டேன். அதே நேரத்தில் என்கிட்ட வந்தினா என் அன்பால் உன்னை மூடி, என் மனதுருக்கத்தால் உன்னை மூடி, உன்னை வாழ வச்சு உன் வாழ்க்கையை மாற்றி ட்ரக் ஆடிக்டாக இருக்கிற உன்னை பாஸ்டராக மாற்றிடுவேன். பக்க சொல்லுங்க, உன் பாரத்தை நீ மட்டும் சுமக்க வேணாம், உன் பாரத்தை அவர் சுமப்பார். ஒரு மனைவி சொல்கிறா, அதை முதல்ல சொல்லியிருக்கலாம் இல்லையா, நானும் சேர்ந்து சுமந்திருப்பேன்ல. அந்த மாதிரி மனைவிகள் இந்த சபையில். லவ் யுவர் ஹஸ்பண்ட் இன் வாட் எவர் ஸ்டேட் ஹி இஸ். நீங்கள் அன்பு செலுத்தி பாருங்களேன், மனிதர்கள் மாறுவார்கள். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? எந்த நிலையில் நீ இருந்தாலும், யார் உன்னை வெறுத்தாலும் வெறுக்காதவர் இயேசு ஒருவர். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர்கிட்ட கொடுப்பீங்களா?
அவர்கிட்ட வந்துடுவீங்களா? உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். உன்னை வாழ வச்சு அழகு பார்ப்பார். உனக்கு சொன்னதை அவர் செய்து முடிக்க என் தேவன் பெரியவராக இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? Shall we stand in the presence of God? Thank you Jesus. Come. 2-3 நிமிஷம் இருக்குது. தேவன் பக்கமாக இன்றைக்கி திரும்ப உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இது. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. உன் மீறுதலுக்காய் காயப்பட்டார், உனக்காகவே கால்வரிக்கு போனார். and he has declared you not guilty. அவர் சொன்னதை தயவு செய்து திரும்ப நீங்கள் கேவலப்படுத்தாதீங்க. கர்த்தருக்குள்ளே வாங்க. if you meet him today, இன்னைக்கு நீங்கள் அவரை சந்திச்சிங்கன்னா, he is not a condemning God, but he is not a compromising God, and he is very compassionate. That is the love of my Jesus. வருவீங்களா அவர்கிட்ட? இயேசு அண்டை வாங்க. you will never be the same again. நீ ஒரு நாளும் இருந்த நிலையில் இருக்க மாட்டே. நான் வாழ வச்சு அழகு பார்ப்பார். இந்த பாட்டை நான் ஒரு அடி பாடும்போது அங்கங்கே நிற்கிற யாராக இருந்தாலும், இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை இயேசுவுக்கு கொடுக்கல, இல்லை கொடுத்து நான் கொஞ்சம் பின்வாங்கிட்டேன், பரவாயில்ல, கம் பேக் டு ஜீசஸ். உன்னை கண்டார், மனதுருகினார், ஓடினார், கட்டி அணைத்து ஓயாமல் முத்தம் செய்யும் பாசமுள்ள தந்தையே, மை ஃபாதர், through your son Jesus, we love you so much today. Thank you for your compassion, for not condemning us, and thank you for the compassion and the non-compromising love you show unto us. Thank you Jesus. கரங்களை மேலே உயர்த்தி கண்களை மூடி நிற்கும் போது வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிங்க பார்க்கலாம். Thank you Jesus. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. கரங்களை உயர்த்தி கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, இந்த செய்தியின் மூலமா என்கிட்ட என்னப்பா சொல்றீங்க? இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்படி சொல்ல விரும்புகிறேங்க, ஆண்டவருடைய அன்பு விலையேற பெற்றது. எங்கள் அக்கா இங்கே நிற்கிறாங்க. ஒரு நாள் என்கிட்ட ஜெபிக்க வந்தபோது என் பாக்கெட் இருந்த ஒரு பேனா எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். இதை வச்சுக்கோங்க அக்கா அப்படின்னு சொன்னேன். அதை பேனா வாங்கிட்டு, ஐயோ எங்கள் பாஸ்டர் தந்தாங்க அப்படின்னு. பாஸ்டர் தந்த பேனாக்கே அவ்வளோ அன்பு. இப்போ 2வது கொடுத்துருக்கேன். அடிக்கடி என்ன பாருங்கள், பேனா கம்பெனியை தொடங்கலாம். God is so good. என்னங்க நம்ம பண்ணிட முடியும்? எனக்காய் ஜீவனை தந்தார், எல்லாமே கொடுத்தார். அந்த அன்பை உணர்ந்து பாருங்களேன், வாழ்க்கை மாறிடுங்க. பாவம் செய்ய தோணாதுங்க. யாரும் நம்மளை திட்டி திருத்த வேண்டிய அவசியம், நீங்களே திருந்திடுவீங்க. எல்லாருடைய கரங்களை உயர்த்தும் போது, டேடி, யூ ஆர் அ கிரேட் வண்டர்ஃபுல் நான் கண்டமிங் காட். நீங்கள் ஒரு நாளும் எங்களை ஆக்கினைக்குள்ளாக்காதவர். இன்னைக்கே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உன் குற்றபோதெல்லாம் ஒன்னட்டு நீங்கிடணும். அந்த பாரத்தை கொஞ்சம் அவர்கிட்ட கொடுங்களேன். அந்த மனைவி சொன்ன மாதிரி சொல்கிறேன், நீ மட்டும் ஏன் சுமக்கிற?
நீங்க சுமந்து கொண்டீங்க, நான் சுமக்க தேவையில்லை. என் பாவத்தை நீங்க சுமந்துட்டீங்க, நான் சுமக்க தேவையில்லை. We love you Jesus. என்னை நேசித்த உங்க அன்புக்கு நன்றி சொல்லி எங்க பிள்ளைகளை இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறோம். அடுத்த சண்டே வர்றதுக்கு முன்னாடியே வாழ்க்கை அற்புதங்களை கொடுக்கட்டும், ஆச்சரியங்களை காண செய்யட்டும், மகத்துவங்களை காண செய்யட்டும். இந்த மாதத்தின் துவக்கத்தில் அறிக்கை செய்த எல்லா அறிக்கைகளும் அப்படியே நிறைவேறி தீர்வதாக. வற்றாத நதியை போல மாற்றிடுங்க. வனாந்திரங்கள் கூட ஜீவநீரூற்றாய் மாறட்டும். ஆசீர்வாத அனுகிரகங்களோடு நடத்தி காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த சத்தம் கேட்ட குடும்பங்கள் எல்லாம் இரட்சண்ய வெள்ளம் நிறைவாய் காணப்படட்டும். வெற்றியோடு அனுகிரகங்களோடு நடத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், அவருடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, வழி நடத்துதல், நிறைவு, அனுகிரகம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவானுடன் திருச்சபையோடும் கூடி வந்த தேவ மக்கள் யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். God bless you. இனி பேனா கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமா. தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர். கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி நீரே நிரந்தரமா. தூசியை தட்டி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமா. அல்லேலூயா, துதி உமக்கே, துதி உமக்கே. சொல்லுங்க, அல்லேலூயா, துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர்,